குலத்தை காப்பது குலதெய்வம் தான். ஒரு ஃபேமிலிக்குள்ளார 4 தெய்வம் இருக்குதாங்க. நம்ம ஒரு தெய்வத்தை மட்டும்தான் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் 4 தெய்வம் இருக்கு. குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்க வந்துட்டாங்கன்னு பார்க்க மாட்டாங்களாம். தன்னை பார்க்க எந்த குழந்தை வரலன்னு தான் தேடுமா. குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குனாவே அனுகிரகம் குறைவுன்னு அர்த்தம். இந்த மஞ்சள் தடவி விளக்கு போட்டுட்டீங்கன்னா ஒரு 10% என்ன பண்ணோம், முக்கியமான அதிகமான நெகட்டிவாக உள்ள அனுப்பாம தடுத்துக்கும். நீங்க ஒரு விஷயத்த நெகட்டிவா சொல்றீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரே வார்த்தை ததாஸ்துன்னு வரும். அப்படியே ஆகட்டும். அப்போ நீங்கள் நெகட்டிவாக கேட்குறீங்க, நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் சொன்ன விஷயம் தான் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு. அந்த யமன் போய் கேட்பாராம் குலதெய்வம், உன்னோட குலத்தில் இருந்து இந்த ஆளை இத்தனை மணிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அவர் உத்தரவு கொடுத்தாதான் ஒரு இறப்பே நிகழும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக குலதெய்வத்தை பற்றி பார்க்கலாம். என்னதான் நம்ம குலதெய்வத்தை பற்றி நிறைய பேசினாலும் கூட இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. ஆஸ்ட்ரோ தமிழா அன்பினர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப சிறப்பு மேடம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம குலதெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது என்னதான் நம்ம குலதெய்வத்தை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் கூட இது குலதெய்வம்ங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறத உணர்த்துது இல்லைங்களா? இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது குலதெய்வத்தை பற்றி. ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன, இப்போ தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? குலதெய்வம் குலத்தை காப்பது குலதெய்வம் தான். ஒரு ஃபேமிலிக்குள்ளார 4 தெய்வம் இருக்குதாம்மா. நம்ம ஒரு தெய்வத்தை மட்டும்தான் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் 4 தெய்வம் இருக்குது. எப்படின்னா, திருமணமானதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம்னா கணவன் வழியை மட்டும் கொண்டு போகிறோம். அப்போ கணவனோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அம்மாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், அப்பாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்போ தன்னோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, ஏன்னா 2ஓட குலத்தையும் காப்பாற்றுறது தான் குலதெய்வம். அப்போ 4 வழியில் உள்ள குலதெய்வத்தை வணங்கினாவே தடைகள் எதுவும் இருக்காது. முதல்ல தடைகளை விலக்குவது குலதெய்வம் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு 10 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 10 குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் படித்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அந்த 10 குழந்தைங்களும் வரும்பொழுது ஒரு குழந்தை மட்டும் வரல, ஒரு பையன் குடும்பம் வரல. இப்போ இந்த அம்மா அம்மா மனசு 9 பசங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக இருப்பாங்களா? ஒரு குழந்தை வரலையே, ஏன் வரல, கையில் காசு இல்லையா, உடம்பு சரியில்லையா சொல்லி எப்படி சிந்திப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வராதது தான். இதே தான் குலதெய்வம். ஓகே. குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்க வந்துட்டாங்கன்னு பார்க்க மாட்டாங்களாம். தன்னை பார்க்க எந்த குழந்தை வரலன்னு தான் தேடுமா. நம்மளை தேடக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் தான். அப்போ எந்த அளவுக்கு வணங்கணும் பாருங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு எப்படி கடமைகளை செய்கிறோமோ அந்த குலதெய்வத்துக்கும் ஒரு வரிக்கட்டுன்னு போடுவாங்க. நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்க, கடா வெட்டுறதெல்லாம் 2வது பட்சம். நீங்கள் போய் தேங்காய் பழம் மாத்தாட்டியும் பரவாயில்ல, அந்த இடத்துல போய் ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சு கும்பிட்டு வந்தாவே போதும். கற்பூரம் கூட வாங்க வேண்டாங்க, போய் சும்மா பார்த்துட்டு நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு போங்க, கடவுள் போதும். சரி, அதே மாதிரி குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குனாவே அனுகிரகம் குறைவுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. தடைகள் இருக்குது. நல்ல வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராபேக் ஆகிடும். இல்லைன்னா வருமானம் வந்துட்டுருக்கும், வருமானம் வராமல் இருக்கும். திடீர் நோயோட தாக்கம் வரும், சேர்த்திவ சொத்தோட இழப்புகள் வரும். இதெல்லாம் என்னென்னா தன்னோட குலதெய்வத்தோட எதிர்பார்ப்பு தான். அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை வருஷம் ஒரு தடவை, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். நம்ம ரொம்ப லாங்கில் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து போக முடியாதுங்க, இப்படி இருக்குன்னா 3 இயர்ஸுக்கு 1 டைமாவது அந்த குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் சிறப்பு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் இந்த குலதெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நிஜமாவே இருக்கா? ஏன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக இடமா 9ஆம் இடம் 2ஆம் இடம் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னாவே குலதெய்வத்தோட அருள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும்.
குலதெய்வம் எங்கே தெரியுங்களா குடியிருக்கும்? நடு வீட்லேயோ இல்லை சாமி ரூம்லேயோ கிடையாதுடாமா. எங்கே நிலவாசல் இருக்கோ அந்த நில வாயில் படியில் தான் குலதெய்வமே இருக்கும், வீட்டுக்குள்ளே வராது. அதனால தான் நம்ம வீட்டோட நிலவுக்கு மஞ்சள் பூசி 2 விளக்கு ஏற்றணும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் 2 விளக்கு ஏற்றணும். அதில் உப்பு வச்சு லெமன் வச்செல்லாம் செய்யணும். என்னென்னா முதல்லலாம் வந்து தண்ணி பைப் இருக்கும், கை கால் மூஞ்சி கழுவிட்டு உள்ளே வருவாங்க. இன்றைக்கி யாரும் அதை பண்ணுறது கிடையாது, நேராக உள்ளே வந்துடுறாங்க. அப்போ நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறோம். இந்த மஞ்சள் தடவி விளக்கு போட்டுட்டிங்கன்னா ஒரு 10% என்ன பண்ணோம், முக்கியமான அதிகமான நெகட்டிவை உள்ளே அனுப்பாமல் தடுத்துக்கும். ஏன்னா மஞ்சளை தாண்டி உள்ளே வரீங்க இல்லையா, அதனாலேயே நம்ம நிலவுக்கு மஞ்சள் பூசணும். நிலவாயில் படி தான் குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம் வீட்டில் குடி இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாசம் வரும். இதே காவல் தெய்வம் வச்சுக்கோங்க, விபூதி வாசம் வரும். அம்பாலாக இருக்குன்னா எலுமிச்சம்பழ வாசம் வரும். அம்பாலையும் காவல் தெய்வமாக இருந்தால் உங்களுக்கு எலுமிச்சம்பழ வாசம் வரும், இல்லைன்னா குங்கும வாசம் வரும், மல்லிகைப்பூ ஏதோ ஒரு வாசம் வரும். சுருட்டு வாசம் வச்சுக்கோங்க, குதிரையில் வரக்கூடிய ஐயனார் சாமி தான். கருப்பு சாமியெல்லாம் சுருட்டு வாசம் வரும், திடீர்னு குப்புன்னு வந்துட்டு போகும். அவங்களெல்லாம் வச்சுக்கோங்க எதிர்ப்பாடு நேர்பாடு சந்துப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆப்போசிட்டில் வந்து அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கும்பாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி வாசனைகள்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குனாவே 2 நேரம் விளக்கு போடணும். 2 நேரம் விளக்கு போட்டு வீட்டில் பராமரிச்சிட்டாவே நிறைய விஷயம் கிடைக்குண்டாமா. குலதெய்வத்தோட அனுகிரகம் இன்னைக்கு வந்து சரியான முறையில் வழிபாடு எடுத்துக்கிட்டாவே நமக்கு 50% பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. இப்போ நிறைய குலதெய்வ கோயிலெல்லாம் இந்த வாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி சொல்கிறாங்க? வாக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அருள் வாக்கும்பாங்க. தன்னுடைய குலத்தை நாடி வர்றவங்களுக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பவர். அவங்க இதை செய்யுங்க, நான் துணை இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா வந்து தேடி வந்துட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு மனிதர், அதாவது அந்த பூஜாரியாக இருப்பார், அவர்கிட்ட அருள்வாக்கு சொல்கிறாங்க. இது வந்து 80% நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அவங்க சொல்கிற விஷயத்த வழிபாடுகள் பண்ணும்போது சிறப்பாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில விஷயம் வந்து தப்பாகவும் இருக்குது. ஒரு சிலர் வந்து தன்னுடைய பெயரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் சும்மா சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதை நம்ம பெரும்பாலும் நம்ம தவறான விஷயத்துக்கு போக வேண்டாம், நல்லதாக எடுத்துக்க. நம்மளுடைய எண்ணம் மனம் செயல் நம்பிக்கையாக ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நல் வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பொங்கல் வெயின்னு சொல்லுவாங்க, இல்லை வீடு மாற்றிப்பார், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு நிவர்த்திக்கான விஷயம்தான். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் எப்போவுமே குறைகளை சொல்லக்கூடாது. ஏன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச இடம். நீங்கள் போய் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கும் என் சண்டையாக இருக்குது, என் சொன்ன பேச்சு என் புருஷன் கேட்கல, கடன் பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரே வார்த்தை ததாஸ்துன்னு வரும், அப்படியே ஆகட்டும். அப்போ நீங்கள் நெகட்டிவாக கேட்குறீங்க, நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் சொன்ன விஷயம் தான் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஒரே வார்த்தை, 16 செல்வங்களையும் எனக்கு கொடு. எதையுமே கேட்காதீங்க. ஒருத்தரை வாழ்த்துறோம், என்னன்னு வாழ்த்துறோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துறோம். நம்ம எங்கே போய் கேட்குறது? அப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா குறைகளை சொல்லவே கூடாது. ஏன்னா உங்கள் மனம் எண்ணம் செயல் நிறைந்து தான் ஒரு வழிபாடு இருக்குது. அந்த எண்ணம் மனம் செயலையே பிரச்சனைன்னு போனீங்கன்னா எப்போ நிவர்த்தி கிடைக்குது? அப்போ குலதெய்வ எந்த கோயிலுக்கு போனாலும் சொல்லாதீங்க குறைகளை. உங்களுக்கு என்ன தேவை? 16 செல்வம் கேளுங்க, ஒரு 10 கிடைக்கட்டுமே, பாதி 8வது கிடைக்கட்டுமே, ஜெயிச்சுட்டோம்ல நம்ம லைஃப்பில். அதனால் வழிபாடு முறையை சரியாக எடுத்துட்டாவே எல்லா அருள் கண்டிப்பாக கிடைக்கும்டாமா. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை தாண்டி வந்து இஷ்ட தெய்வம் எல்லாம் வணங்குறாங்க இல்லைங்களா, இதையும் தாண்டி வந்து நிறைய உபாசன தெய்வங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ராசிக்குமே இருக்குன்னு குறிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? இஷ்ட தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் மேக்ஸிமம் வந்து முருகரையே அதிகம் எடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் யாருக்கிட்டே முருகரை பிடிக்குமாங்க. இன்னொரு விஷயம், அடுத்து வந்து அம்பாள் வழிபாடு இருக்கிற ஓம் சக்தி மாலை போட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க, அம்பாள் வழிபாடு. இப்போது இஷ்ட தெய்வம்னாவே தனக்கு ஒரு விஷயம் பிரச்சனை அப்படிங்கும்போது இவங்ககிட்ட சொன்னால் எனக்கு அது வந்து நிவர்த்தி ஆகுது, ரொம்ப க்ளோஸாக வச்சுக்குவாங்க. குலதெய்வத்தை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், என்றைக்கோ ஒரு நாள் நினச்சி பார்ப்போம். ஆனால் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை எப்போ நினச்சிட்டே இருப்போம். ஒரு பாட்டு கேட்டால் கூட திரும்ப அந்த பாட்டு கேட்கலாமா அப்படின்னு தோணும். இல்லை அதை டிபியில் வச்சுக்குவாங்க, ஸ்க்ரீனில் வச்சுக்குவாங்க, இல்லைங்களா அடிக்கடி பஸ்ஸில் வச்சுக்குவாங்க. இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நமக்குள்ள மனசுக்குள்ள திருப்தி,
இது உபாசனா தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஷ்ட தெய்வத்தையும் தாண்டி உங்களுடைய குலதெய்வத்தையும் தாண்டி கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவது உபாசனா தெய்வம். அது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஜாதக அமைப்புல 11ஆம் இடம் அந்த வீட்டையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா குரு பகவானையும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகமாகப்பட்டது எப்படி வருது. உபாசனா அப்படிங்கும்போது ஒரு மந்திரத்தை நம்ம நினச்சிக்கணும். அந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லணும். ஒரு டைமில் 5 to 5:30 காலையில் அமைதியாக உட்காந்து அந்த 108 தடவை அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் மந்திரம் சொல்லியே ஆகணும். அது சொன்னீங்கன்னா உபாசனா தெய்வம். அந்த தெய்வம் ஒரு குழந்தை மாதிரி உங்கள் கூடவே இருக்குமா, எப்போவுமே கூட இருக்குமா. இஷ்ட தெய்வம் கூட வேறு வேலையை பார்க்க போயிடும், கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாரு, லேட்டாகும் வர்றதுக்கு. குலதெய்வம் எப்பவுமே கூட இருக்கும், அது தேவைக்கு தான். ஆனால் உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது குழந்தை மாதிரி கூடவே இருக்கும், நிழல் மாதிரி கூட இருக்கும். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவது உபாசனா தெய்வம் தான். ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரியும் கண்டிப்பாக இருக்குதாம்மா. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த காவல் தெய்வம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருப்பு சாமி இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் வீட்டில் இருந்தால் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போது வழிபாடாகவே கேட்குறேன், இந்த காவல் தெய்வம் வழிபாடுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது? காவல் தெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களோட உருவம் சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையில் அவங்க வாழ்ந்த அமைப்பில் தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கெல்லாம் 12 மணிக்கு மேலே யாரும் வெளியே வர மாட்டாங்க. குதிரையில் வந்து வேட்டைக்கு போவாங்க. நானே குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன். பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும்போது வெளியே வாசலில் படுத்துட்டு இருக்கும்போது குதிரை சத்தம் வந்ததுமே வேட்டையை வந்துட்டான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து என்னை ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாங்க, கதை சொல்லிட்டு இருக்காங்க. பேசாத வேட்டையை போகிறான் அப்படின்னு. எதுக்கு வேட்டையை போகிறான்ட்டு அங்கே பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் வந்து குதிரையில் போகிற மாதிரி சத்தம் கேட்குது. ஓகே இதெல்லாம் உணர்ந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு எந்த சாமியும் வர்றது கிடையாது. என்னென்ன நம்ம காலங்கள் நேரங்கள் அடுத்த விஷயம் நம்ம பரிகார முறை எல்லாமே நம்ம வேலைன்னு போயிட்டோம், முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் காவல் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊர் எல்லையிலையும் ஒரு காவல் தெய்வம் இருக்குண்டாமா. எந்த ஊருக்கு நீங்கள் போங்க, எல்லையில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும், ஒரு அம்மன் கோயில் இருக்கும். இதை தாண்டி தான் ஒரு ஊரோட எல்லையே ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஊருக்கு அவங்க தான் காவல். அப்போ அந்த ஊரோட நல்லதையும் கெட்டது இவங்களை தாண்டி தான் இருக்குது. அப்போ நமக்கு நன்மை அடக்கணும். ஆனால் இந்த எல்லை தெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கி ஆகணும். ஒரு வண்டி வாங்குறீங்களா, அங்கே போய் ஃபஸ்ட்டு பூஜை போடுங்க. உங்கள் இஷ்டத்தை அப்புறம் போங்க, தவறு கிடையாது, அங்கேயும் போய் பூஜை போடுங்க. ஆனால் உங்கள் எல்லை தெய்வத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னாவே நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். அந்த எல்லை தெய்வத்தை வணங்க ஒரு முறை இருக்குது. என்ன பண்ணணும்னா 21 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கணும். காவல் தெய்வமாக இருக்குன்னா அந்த 21 எலுமிச்சம்பழத்தை ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு உங்கள் கையால் கோர்த்து கொண்டு போய் போடுங்க. இதை எப்படி கோர்க்கணும்னா பன்னீர், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், அதில் இந்த எலுமிச்சம்பழத்தை கழுவணும். நல்ல மணமாக இருக்கும். அதே வெள்ளை நூலில் இதே கஸ்தூரி மஞ்சளையும் பன்னீரையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அந்த வெள்ளை நூலில் மஞ்சளாக தடவுங்க. அந்த நூலும் மணமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த எல்லாமே எடுத்து கோர்க்கும் போது சகல காரியங்களும் கை கூடணும் சொல்லி கோருங்க. கோர்த்து கொண்டு போய் போடுங்க. உங்களுடைய குலதெய்வமே வச்சுக்கோங்க, காவல் தெய்வமாக இருக்குது. இதை 48 போடுங்க, இல்லை 108 போடுங்க. எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த எலுமிச்சை அவ்வளோ மனம் இருக்கும். தெய்வம் விட்டு நினைக்கிறீங்க போயிருன்னு ஒரு நறுமணமான விஷயத்துக்கு தெய்வம் அழகாக வந்து குழந்தை மாதிரி வந்து உட்காந்துக்கணுமா. அதனால் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ரொம்ப, ஏன்னா எலுமிச்சம்பழம் தான் ராஜகனி. அதை நீங்கள் வந்து உங்கள் கை, ஏன்னா நெகட்டிவாக தோணக்கூடாது, ரொம்ப முக்கியம். சாமிக்கே பூ கட்டுறீங்களா, சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுக்கணும். பூ கட்டுறது மிக சிறந்த பரிகாரம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லதை விடுறது கட்டுவோம், நம்ம கெட்டது கட்ட மாட்டோம். அப்போ என்ன நல்லது நமக்கு சேர்ந்து வரும், நம்மளே தடுத்துடுறோம் கெட்டதை, சக்தி நம்ம விட்டு விலகி போயிடும். பூ கட்டும்போது கூட நல்லா நினச்சிக்கோங்க, சாமி பாட்டை போட்டு அமைதியாக உட்காந்து கட்டுங்க. மனம் வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கும். ஏதோ என்ன அலைகள் கெட்டதாக இருக்கா, நெகட்டிவாக இருக்காது, நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும். அதெல்லாமே பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து குலதெய்வத்துக்கு வேண்டுதல் அப்படின்னு சொல்லி முடி கட்டி வைப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ உடம்பு சரியில்லைனா கூட காணிக்கை கட்டி வைப்பாங்க. ஸோ இதோட சிறப்பம்சம்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை. 2வது விஷயம் கேட்டிங்கன்னா குலதெய்வத்தோட இன்னொரு ரகசியம் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கணுன்னாலுமே கூட அனுமதி வேணும். ஒரு இறப்பு நிகழ்ந்தாலும் கூட அனுமதி வேணும். அந்த யமன் போய் கேட்பாராம் குலதெய்வத்தை, உன்னோட குலத்தில் இருந்து இந்த ஆளை
இத்தனை மணிக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு அவர் உத்தரவு கொடுத்தாதான் ஒரு இறப்பே நிகழும், இல்லை நிகழாது. இதே மாதிரி தான் பிறப்பும் அப்படிதான், இறப்பும் அப்படிதான். இப்போ வந்து நம்ம ஒரு பரிகாரத்துக்காக வச்சுக்கோங்க, நீங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க, 1 லட்சம் செலவு பண்ணுறீங்க, ஒரு பரிகாரத்துக்காக போறீங்கனாலும் கூட வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி விளக்கு போட்டு சாமி கும்பிடணும். நான் இந்த பரிகாரத்துக்காக இந்த இடத்துக்கு நான் போகிறேன், என் கூட துணைக்கு வான்னு சொல்லி கண்டிப்பாக கூப்பிடணும். நீங்கள் இது பண்ணாமல் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே இருந்து இங்கே நியூஸ் போகும், உன் குளத்துலேருந்து ஆள் வந்திருக்கான், இந்த பரிகாரம் பண்ணுறான், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்பாரு. அவர் சொல்லுவார், என்ன அனுமதி கேட்கல, எனக்கு சொல்லலை, உன்னை தேர் வந்துட்டானா கொடுக்காதன்னு சொல்லிட்டா கிடைக்காது. ஓகே ஓகே. குலதெய்வத்து அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் கை மேல் பலன் கிடைக்காது. சொல்லுவாங்க, நான் இத்தனை பரிகாரம் பண்ணேன், இத்தனை செலவு பண்ணேன், நடக்கவே இல்லைம்பாங்க. இதில் ஜாதகம் பார்க்குற எங்களை குறை சொல்லுவாங்க. தவறு. நாங்கள் சொல்கிற விஷயம் 20% தான். உங்களுடைய எண்ணம் செயலும் முழு மனதாக பண்ணும்போது தான் சக்ஸஸ் கிடைக்கும். அது 80%. சரியானம்மா? அதனால் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நைட்டே கிளம்புங்க, தவறு கிடையாது. ஏன்னா ரொம்ப லாங்கில் போகிறதா இருந்தால் 12 மணிக்கு கிளம்புவாங்க, 2 மணிக்கு கிளம்புவாங்க. அப்போ என்ன பண்ணணும், குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் விளக்கு போட்டு யாரெல்லாம் கிளம்புறாங்களோ எல்லாரும் நின்று கற்பூர ஆரத்தி காமிச்சு சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு தான் கிளம்பணும். ஓகே. இதை வந்து நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா, இப்போ ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகிறாங்க, மாலை போட்டு போகிறாங்க, இல்லைனா திருப்பதிக்கே போகிறாங்க. அப்படிங்கும் போது வந்து குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு ஒரு காவலாக ஒரு எங்களோட குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது குலதெய்வம்ங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது வந்து ஒரு விஷயமா தெரியுது. அடுத்த கட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குலதெய்வம் வழிபாடில் வந்து நிறைய விதமான வழிபாடுகள் இருக்குது. சைவ வழிபாடு, அசைவ வழிபாடுன்னு சொல்லி நிறைய இருக்குது இல்லைங்களா? இந்த அசைவ வழிபாடு, இந்த பலிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி உருவாச்சுங்க? பலி வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு இது விஷயம் நடக்கணும் அப்படின்னா சாமிக்கு இதை செஞ்சால் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிதான். ஆனால் உயிர் பலி வந்து எந்த கடவுளுமே கேட்கலடாமா. உயிர் பலி வந்து, ஏன்னா எந்த ஒரு தெய்வமும் வந்து ஒரு உயிரை கொண்டு வந்து கேட்காது. அது சைவ பலி இருக்குது. எலுமிச்சம்பழமும் பூசணிக்காயும் சைவ பலி அப்படிம்பாங்க. ஆனால் என்ன, நம்மளுடைய திருப்திக்காக என்ன ஆட்டையும் கோழியும் வெட்டி யார் சாப்பிட்றாங்க? நம்ம சாப்பிட்றோம், நம்ம செய்கிறோம். ஆனால் சாமிக்கு நினைக்கிறோம் கொடுத்துதா. ஆனால் சாமி வந்து அதை ஏற்றுக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் யாருக்கும் சொல்கிறது கிடையாதுடாமா. ஒரு பூசணிக்காய் வெட்டலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் வெட்டலாம், இதெல்லாம் செய்யலாம். இது ஏன் இந்த அசைவ பலின்னு கேட்டிங்க அப்படின்னா, செய்வினை தாக்கம், தனக்கு ஒரு நோயோட தாக்கம் இருக்குது. இது வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உற்பத்தி பண்ணணும்னா அங்கே உயிர் பலி கொடுத்துருப்பாங்க. ஒரு உயிரை பலி கொடுக்காம ஒரு குடும்பத்துக்குள்ளார செய்வினை பிரச்சனையை கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க அதுக்காக படைக்கப்பட்டவங்க, அதுக்காக படித்தவங்க, அதுக்காகவே பூஜை பண்ணுறவங்க. அப்போ அந்த பலியை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா சொல்லுவாங்க இல்லையா, முள்ளெடுக்கணும் முள்ளாலன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அதை குறைக்கணும், அந்த தாக்கத்தில் விடுபடணும்னா நம்ம ஒரு உயிரை பலி கொடுத்தாகிறோம். ஆனால் சாமி சொல்லலை, பட் ஆனால் நம்மளோட அந்த நெகட்டிவை நம்ம அழிக்கணும்னா அதுக்காக உயிர் பலியை கொடுக்குறோம். ஆனால் அதுக்காக கொடுக்குறோம், சாப்பிடக்கூடாது. இதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. செய்வினை பிரச்சனைக்காகவும் உடலோட நோயோட தாக்கத்துக்காகவும் ஏதோ ஒரு மனப்பிராந்தியோ இல்லை வந்து அவங்களுடைய இறந்துட்டே இருப்பாங்க, வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும், தெரியும் அவங்களுக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்காக ஒரு கோயிலில் நீங்கள் பலி கொடுக்குறீங்கன்னா நிவர்த்தி அது. ஆனால் சாப்பிடக்கூடாது. அதை வந்து சரியான முறையில் அடக்கம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுமோ சாந்தி பண்ணி அதை அடக்கம் பண்ணுறது தான் உண்மையான கருத்துன்னு எங்கள் தாத்தா சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்மளோட விருப்பத்துக்காக ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், வந்துரு மச்சான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பிரியாணியும் விருந்தும் தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம திருப்திக்காக பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்குண்டாமா. ஒரு கடா விருந்து போட்டிங்கன்னா தொழில் தடைகள் விலகும், தொழில் தடைகள் விலகும். ஏன்னா நம்ம வந்து அங்கும் பங்காளிக்கு சொந்த பந்து தான் ஆக்கி போடுவோம். அதனால் அது செய்யும்போது வருமானம் நல்லாயிருக்கும், தடைகள் அங்கே விலகும். இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் யாருக்கும் சொன்னதில்லை, கேள்விப்பட்ட விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடில் வந்து நிறைய வேண்டுதல் பண்ணுறாங்க. நம்மளோட உடம்பை வருத்திக்கிட்டு நிறைய வேண்டுதல் பண்ணுறாங்க. அளவு குத்துறதாகட்டும், தீக்குழி மிதிக்கிறதாகட்டும், அக்னி சட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுதல் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இப்படி நம்மளை வருத்திக்கிட்டு பண்ணுற வேண்டுதல் வந்து எந்த அளவுக்கு வந்து பலனை கொடுக்குது? ஒரு முதல்லடா வேண்டுதல் ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை, அது ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்போ எந்த இடத்துல கேட்பாங்கன்னா தெய்வத்துக்கிட்ட வருவாங்க.
அப்போ தெய்வத்தோட திருவிழாவில் வந்து இந்த அக்னி சட்டி எடுக்கிறது, பூக்குழி மிதிக்கிறது, காவடி எடுக்கிறது, அந்த அழகு குத்துறது, இந்த வண்டியிலலாம் பார்த்தா கூட தொங்கிட்டு வருவாங்க. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பட் அவங்க அது ஏன் செய்கிறாங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நான் என்ன வருத்திக்கிறேன். ஆனால் சாமி வந்து அப்படி கேட்க கிடையாது. சாமி வந்து உடலையும் உங்களுடைய வருத்தியெல்லாம் செய்யல, விரத முறை கூட நமக்காக நம்ம இருக்கிறது தான். எந்த சாமி மனசார நீங்கள் கும்பிட்டாவே போதும். அந்த கோயிலுக்கு கூட போக வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துலையே நினைக்கலாம் முருகப்பெருமானை. பாணியில் போய் கும்பிட்ட மாதிரி நினச்சி உட்காருங்க, இமேஜ் பண்ணிங்கன்னா உண்டான கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய மன திருப்தி, நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதுலேருந்து மீண்டு வரணும்னா இதை நம்ம பண்ணணும், தெய்வத்துக்காக ஒரு பரிகாரத்தை பண்ணுறதை நம்ம செஞ்சுக்கிறோம். பட் என்னென்னா அக்னி சக்தி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்ம விரத முறையை கையாளுறோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்த்து வரோம். பார்த்திங்கன்னா கெட்டதுக்கு எங்கேயும் போக மாட்டோம். விரதம் இருக்கும்போது டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேளை சாப்பிடுவோம், 2 நேரம் குளிச்சுக்குவோம். நம்மளுடைய பக்தியோட வழிபாடு முறை இந்த இடத்துல அதிகமாக ஒரு படி இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். நான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு கூட பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருந்து போனால் மட்டும்தான் நல்லது. அதுக்கு என்ன விளக்கம்னு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இது குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிக்குவாங்க. அப்போ அந்த சாமிக்காக விரதம் இருக்காங்க, தன்னுடைய பக்தி மார்க்கத்தில் ஒன்று இணைங்கிறாங்க. இந்த இடத்துல மனம் எண்ணம் செயல் ஒன்று இணைந்துடாமா. இவங்க செய்யக்கூடிய வழிபாடு முறையில் சாமிக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு கொஞ்சம் ஆத்ம பலம் பெருகும். ஒரு சுய ஒழுக்கம். கண்டிப்பாக அக்னிங்கும் போது சூரியனை குறிக்கும், செவ்வாயையும் குறிக்கும். இந்த கிரகம் அங்கே சிறப்பாக இருந்து நடத்தினா மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த எண்ணமே வரும். நிறைய பேர் பற்றி வச்சுக்கோங்க, சட்டி எடுத்திருப்பாங்க, சாமி வந்துடும், பக்கத்து ஒருத்தருக்கு போயிருப்பாங்க, சம்மந்தமே இருக்காது, துணைக்கு போயிருப்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க நினைப்பாங்க ஐயோ சாமி எங்கிட்ட கொடுத்துருச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. என் கையெல்லாம் இதாகிடுச்சுங்க, நான் நினச்சி கூட பார்க்கல, என் கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கையில் வாங்குவாங்கன்னு வாங்கவே இல்லை. என்ன காரணம்னா இவங்க நினைச்சாங்க, இவங்களால செயல்படுத்த முடியல, ஆனால் இவங்க நினைக்கவே இல்லை. இது ஒரு பரிமாற்றம். இந்த இடத்துல அவங்களுக்கான விஷயம் எதிர்பார்க்காம கிடைக்கிற விஷயம்தான். ஆனால் அந்த வழியில வந்துட்டு இருக்காங்க. அந்த கிரக அமைப்பு இங்கே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருது, பிரச்சனையும் வருது. ஸோ இதை வந்து யாரால் எது முடியுமோ அதற்கேற்ற மாதிரி வழிபாடு எடுத்துக்கணும். இவங்களோட சுய ஒழுக்கத்துக்காகவும் தன்னால் முடிஞ்ச செஞ்சால் நல்லது அப்படின்னு. ஒரு சிலர் பார்த்தி எல்லாரும் போகிற நம்மளும் கூட போகலான்ட்டு பால் குடத்துக்கு போவாங்க, தீர்த்து குடத்துக்கு போவாங்க. தவறு கிடையாது, நடந்து போகிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும். ஓகே, இப்போ குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுகிரகம்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க, தடங்களாக இருக்கும், போக முடியாமல் இருக்கும், இல்லைனா போகும்போது ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், வரும்போது பிரச்சனையாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சந்திப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? குலதெய்வம் அப்படின்னாவே முதல்ல வந்து 2, 4, 5, 9 கனெக்டிவிட்டி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய எல்லா விஷயமும் சிறப்பாக கிடைக்கும். இதில் வந்து மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது, அது வந்து இடுகாடை குறிக்கும். சில பேர்த்துக்கு இந்த மாந்தியோட தாக்கம் இருக்குது அப்படின்னாவோ, இந்த 2, 4, 5, 9 இருந்தாவோ, இல்லைன்னா இடுகாடு பக்கத்தில் அந்த குலதெய்வம் இருக்குது, அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னாவே போகும்போது பிரச்சனை இல்லை, வரும்போது எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா அது நெகட்டிவ். இவங்களுக்கே அந்த அப்படிதான் இருக்குங்கும் போது என்ன பண்ண முடியும்? மாற்று வழி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அந்த பக்கம் ஏதாவது இந்த பக்கம் போனால் ஷார்ட்கட்டாக இருக்கும், சுற்றி போனால் 2 ஊரை சுற்றி போகிறோம், அரை மணி நேரம் சுற்றி போகணுமாங்க. போயிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுடைய கோயிலுக்கு போகிறோம், ஏன் திருப்தி இல்லைன்னா இன்றைக்கி எல்லா பக்கம் இடுகாடுகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கே பாருங்கள் இடுகாடாக தான். அந்த இடுகாடு தாண்டி உங்களுடைய 2, 4, 9, 5, 9 மாந்தி இருந்து மாந்தி பகவானோட பார்வை இருக்குது அப்படின்னாவே இடுகாடு இல்லாமல் உங்கள் கோயில் இருக்காது. அமைப்பே அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், சுற்றி மாற்றி வரணும். இல்லை ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னா மால் நேரத்தில் அவங்க போகக்கூடாது, சாயங்காலம் சூஸ் பண்ணக்கூடாது, நைட்டில் வரக்கூடாது, மதியம் 12 மணிக்கு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதிகாலை சிறப்பு. 5 மணிக்கு கோயிலுக்கு போகிறாங்களா, சாமியை கும்பிட்றாங்களா. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜியோட ஆக்கமும் தாக்கம் எப்போ அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் போகக்கூடாதுண்ணா. மதியம் 12 மணிக்கெலாம் வந்தீங்கன்னாவே அவங்க என்ன, உங்களுக்கு நமக்கே ப்ராப்ளம் இருக்குது, அது இன்னும் நமக்கு முழுமையாக பலன் கிடைக்காது. வரும்போதே அங்கே ஃபுல்லாக க்ளீன் போல்ட் ஆகிடும், ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ நமக்கு பிரச்சனை தான் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருப்தி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், இவங்க எலுமிச்சம் பழத்தை கையில் வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கணும். இவங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது,
நெகட்டிவாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஜாதகம் எப்படி நமக்கு தேவையான நஸ்து ரீதியாக வந்து கிரகத்தோட நமக்கு ஃபேவரான கலர்ஸ் இருக்கும், அதை போட்டுக்கணும். சரிங்களா? போகிற நேரமும் காலமும் ரொம்ப முக்கியம். போயிட்டு வரும்போது நெகட்டிவாக எதுவும் பேசக்கூடாது. ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது அப்படிங்கும்போது வரும்போதே நம்ம கிராஸ் பண்ணிடும்போது தேவையில்லை விஷயங்கள் பேசக்கூடாது. எவ்வளோ தூரம் அமைதியாக வரமோ அந்தளவுக்கு அங்கே பிரச்சனை இருக்காது. இதில் குறிப்பாக இந்த நாட்களில் தான் வழிபாடு பண்ணணும் ஏதாவது இருக்கா? ஆண் தெய்வத்துக்கு வந்து அமாவாசை சிறப்புடாமா, பெண் தெய்வத்துக்கு பௌர்ணமி சிறப்பு. பௌர்ணமினா மாலை நேர வழிபாடு தான் நல்லாயிருக்கும். இது அமாவாசைனா பகல் நேர வழிபாடு எடுத்துக்கலாம். அப்போ இரவு நேரம் நம்ம போக்கு போயிட்டோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், மேக்ஸிமம் காலை நேரம் அந்த மதியத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டாவே பாதிப்பு அதிகம் இருக்காது. சரிங்களா? நெகட்டிவான விஷயங்களை முதல்ல நினைக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப நம்ம எண்ணங்களுக்கு வலிமை அதிகம், அது ரொம்ப முக்கியம். எந்த இறை வழிபாடாக இருந்தாலும் எண்ணம் தூய்மையாக இருக்கணும். நம்ம எண்ணம் போல தானே வாழ்வே இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக வந்து இந்த குலதெய்வத்தோட வழிபாடு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், இதில் அவங்களுக்கான தீர்வு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலால் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா.